ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பெட்டர் அ லை தான ட்ரூத் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின ஒரு பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் கட்டணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம லூவும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து அப்படியே பயந்துகிட்டே பேய் படம் பார்த்திருப்பாங்களா, அதுக்கடுத்து அப்படியே அதே ரூம்லயே ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து தூங்கிடுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காலையில எந்திரிப்பானா, அவன் பக்கத்துல நம்ம ஹீரோயின் செம க்ளோஸா படுத்திருப்பா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே அவ கண்ணத்தை தடவி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அன்னாரம் இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் முழிக்க, அவ்வளவுதான் இப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஜர்க் ஆயிரும். அப்படியே ஆப்போசிட் சைட் திரும்புவாங்களா. ஆனா அன்னாருன்னு பார்த்து நம்ம ஹீரோட அம்மா கரெக்டா அந்த ரூம்குள்ள வந்துருவாங்க. அதனால திரும்பியும் வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் இந்த சைட் திரும்பி ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. உடனே அவங்க அம்மா, ஐயோ சாரி, ராங் டைம்ல வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ, அது ஒண்ணும் இல்ல, உனக்கு மேல ஏதோ கொசு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுதான் அதை அடிக்கலான்ட்டு வந்தேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை மாத்தி போடுவான். நம்ம ஹீரோயினும் முட்டாள்தனமா இவன் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவா. அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினோட ஹெட், அப்புறம் அந்த மெங் பொண்ணு, இவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒரு கிளைண்ட்டை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அந்த கிளைண்ட் நம்ம ஹீரோயினை குடிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் சாரி, என்னால குடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதனால அந்த கிளைண்ட் அப்படியே செமையா கடுப்பாகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்த அந்த ஹெட், நீ ஏன் குடிக்கலன்னு என்ன, அவளுக்கு பதிலா மெங்கு குடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். ஆனா அதுக்குள்ள அந்த மெங் பொண்ணு, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வெளியே போறேன், உங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ்ல கம்பெனி கொடுக்கறதுக்கு நியான் தயாரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோர்த்து விட்டு கிளம்பிடுவா. சரி, அவ போனா போகிறா, நம்ம ஹெட் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவ பாப்பாளா. பார்த்தா அந்த ஹெட்டுக்கு அன்னாரன் பார்த்து ஒரு போன் வந்துரும். அவன் நம்ம ஹீரோயினை கண்டுக்காம அவன் வாட்டுக்கு அந்த போன் எடுத்துட்டு வெளியே போயிருவான். சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. அதனால அந்த கிளைண்ட் சொன்னான்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் ஒயின் மட்டும் குடிப்பாளா. ஆனாலும் அந்த கிளைண்ட் சும்மாவே இருக்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் குடின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுவான். இப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு 4-5 கிளாஸ் ஒயினை குடிச்சிருவா. நம்ம ஹீரோயினுக்கு தான் லைட்டா குடிச்சாவே போதை ஏறிடுமே, இப்போ 4 கிளாஸ் வேற குடிச்சிருக்கா. அதனால இப்ப அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பாளா. ஆனா அந்த கிளைண்ட் இப்ப நம்ம ஹீரோயினை வெளியவே விட மாட்டான். சோ இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு இப்ப எமர்ஜென்சி கால் ஒன்னு மேக் பண்ணுவா. ஆனா அந்த ஆள் இப்ப ரொம்ப மோசமா அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்காகவே ரொம்ப க்ளோஸா வருவான். நம்ம ஹீரோயினும் அவனை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுவா. ஆனா இவளே ஏற்கனவே வீக்கா இருக்கிறனால அவளால பெருசா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அப்பன்னு பார்த்து புயல் வேகத்துல நம்ம ஹீரோ ஜோ அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்து இப்ப அந்த ஆளுக்கு செவிலே ஒண்ணு வச்சு அங்க இருந்து பத்தி விட்டுருவான். ஆனா இப்ப குடிபோதையில இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஜோவை பார்க்க அப்படியே லூ மாதிரி தெரியும். அவ உடனே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, லூ நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்க நம்ம ஹீரோக்கு லைட்டா கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் இப்ப நம்ம ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு, நான் வந்துட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துருவான். அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த மெங்கு பொண்ணு அங்க நின்னுக்கிட்டு இருப்பாளா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட முன்னாள் ஃபியான்சே அந்த யுன் வருவான். அவன் வேமா வந்துட்டு, நீ எனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த மெங் பொண்ணும், ஜோ இந்த இடத்துக்கு எப்படியோ வந்து அந்த கிளைண்ட் அடிச்சு போட்டு நியானை காப்பாத்தி இப்ப வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு உடனே அந்த யுன் இப்ப அப்படியே, ஆமா நீயும் தானே அந்த கிளைண்ட பாக்குறதுக்கு போன, அப்படி இருந்து எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சந்தேகத்தோடய கேட்பானா. அதுக்கு அந்த மெங் பொண்ணு செம கடுப்பா, இங்க பாரு, நான் அவளை வேலையில எப்படியான்னு தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன் தான், ஆனா அதுக்குன்ட்டு அந்த மோசமான கிளைண்ட் கிட்ட அவளை கோர்த்து விடுற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவ கிடையாது. இந்த மாதிரி அவன் பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் நியானை அங்க தனியாவே விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. அது மட்டும் இல்லாம இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனேயும் ஃபர்ஸ்ட் நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணேன், சோ என்னை பத்தி நீ ரொம்ப தப்பா நினைக்காத அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்கறப்ப நம்மளுக்கே டவுட்டா இருக்கும், இவ நல்லவளா இல்ல கெட்டவளா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்போ வீட்டுல நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாய் அப்படியே எந்திரிப்பா. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ லூ உட்காந்துருப்பான். இப்ப அவனை பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா அவன் போனை தான் தேடுவா. என்னன்னு பார்த்தா அந்த எமர்ஜென்சி காலை ஆக்டிவேட் பண்ணிருப்பாள். அதனால அவங்க அம்மாவுக்கு கால் போயிருந்திருக்கும் போல. சோ நான் எங்க அம்மா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி பதட்டமாவா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, இங்க பாரு நீ டென்ஷன் ஆகாத, நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டேன், நீ தெரியாதனமா தான் அந்த எமர்ஜென்சி காலை ஆக்டிவேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம உன்னோட எமர்ஜென்சி கான்டாக்ட்ல யூனும் இருந்தான், அவனும் உன்னை பத்தி விசாரிச்சா, நான் அவன்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்பதான் நம்ம ஹீரோயின் கேப்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி அந்த இடத்துக்கு கரெக்டா வந்த அப்படிங்கிற மாதிரி கேப்பா. நீ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தடவை குடிச்சு அப்படி செம மபுல இருந்தியா, அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஏதான ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு.
அப்படின்ட்டு. அதனாலதான் என்னோட நம்பரையும் நான் எமர்ஜென்சி கான்டாக்ட்ல ஆட் பண்ணிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இத கேட்டனையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இந்த லூ தமல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கான் அப்படின்ட்டு. இப்ப டக்குன்ட்டு அவனை ஹக் பண்ணிக்குவா. இப்ப அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிப்பா. நல்ல வேளை நீ வந்த தெரியுமா, அந்த ஒரு 5 செகண்ட்ல என் மனசுக்குள்ள என்னென்ன தாட்ஸ் ஓடுச்சு தெரியுமா. சப்போஸ் இந்த எமர்ஜென்சி காலை எங்க அம்மாவும் யூனும் பார்க்காம விட்டுட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நல்ல வேளை நீ வந்து என்னை காப்பாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ கவலையே படாத, உனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொடெக்ஷனா நான் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டனே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நீ இப்படிலாம் பேசாதடா, அப்புறம் நான் வாட்டுக்கு என் மனசுக்குள்ள வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல வந்து அப்படி யோசித்தாலும் தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இதை கேக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு நல்லா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப இத அவன் ஜோவா இருந்து சொல்லல, லூவா இருந்து சொல்றான். சோ அவனோட வாழ்க்கையில அந்த ஜோங்கிற ஒரிஜினல் கேரக்டரை எங்கெங்கெல்லாம் கொன்னுட்டு இந்த லூவா நடிச்சானோ இப்ப அது எல்லாத்தையும் யோசித்து பார்ப்பான். ஸ்டார்டிங்ல அவங்க அம்மா கிட்ட, அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை காப்பாத்துறப்ப இதெல்லாம் அவனுக்கு யோசித்து பாக்குறப்ப எல்லாருக்கும் இங்க அந்த லூவை தான் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த உண்மையான ஜோவை பத்தி யாருமே யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி லைட்டா கவலைப்படுவான். அதுக்கடுத்து இவளுக்காக நம்ம ஹீரோ டின்னர் பண்ணலான்ட்டு கிச்சனுக்கு வருவானா. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்து பயந்து போன நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டே இருப்பா. இதுல அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர் வேற இருக்கும். சரி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னாலும் இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் பக்கத்துலயே இங்கே நின்னுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு உடனே இப்ப நம்ம ஹீரோ இங்க பாரு, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ போய் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அவளை அலேக்கா தூக்கி இப்ப பெட்ல படுக்க வச்சிருவான். இப்போ பெட்ரூமுக்கு போன கடத்தும் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தியே பேசிக்கிட்டு, நல்ல வேளை நீ வந்து என்னை காப்பாத்தின, உண்மையிலே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா, இத்தனை நாள் வரைக்கும் எங்க அம்மாவை தவிர்த்து என் மேல பெருசா யாரும் அக்கறைப்பட மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப உன்னை பாக்குறப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ வருவ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட கைய நல்லா இறுக்கமா பிடிச்சுக்குவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ எதை பத்தி யோசித்து ஃபீல் பண்ணிக்காத, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும். இவன் கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிடுவா. சோ இவ தூங்கின உடனே இவளை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். இதுல இருந்தே ஒண்ணு தெரியுது, நம்ம ஹீரோயினுக்கு இப்ப லூ மேல கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேலயும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஹெட் நேத்து நடந்த எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு, இனிமேல் இப்படிப்பட்ட கிளைண்ட் நம்ம சைடு வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த விஷயத்த நான் போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதனால இப்போதைக்கு அவன் உள்ளதான் இருப்பான். ஆனா நம்மளுக்கு இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம அவனை இன்டர்வியூ பண்ணி ஏதான்ட்டு ஒண்ணு நம்ம மேகசின்ல போடலாம்னு நினைச்சோம். இப்போ அவன் அடுத்து ஜெயிலுக்கு போறனால நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் சொல்லுவானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஏன் பேசாம ஜோவை நல்ல ஒரு போட்டோ ஷூட் எடுத்து அவனோட எஸ்கேப் ரூமை ப்ரொமோட் பண்ற மாதிரி நம்ம மேகசின்ல போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுப்பா. அதனால இப்போ ஒரு போட்டோ ஷூட் தான் ஒண்ணு நடக்குமா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஜோ வந்து அவனோட காஸ்டியூம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அவனோட கோட்ல இருந்து அவனோட மேரேஜ் ரிங் கீழே விழுந்துரும். இத அவன் பெருசா நோட் பண்ணி இருந்திருக்கவே மாட்டான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோவை போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த யுன் தான் வருவானா. அவன் இப்ப நம்ம ஹீரோவை அப்படியே வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவோட பார்வை எல்லாமே அங்க தனியா உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோயின் மேலதான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள இப்போ நேத்து லூ இவட நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டான்ல, அது மட்டும்தான் அவ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இப்ப அந்த போட்டோ ஷூட்டும் முடிஞ்சிருமா. உடனே அந்த யுன் போய் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, அன்னைக்கு ஏதோ ஒரு தெரியாத்தனமா ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்குன்ட்டு நீ டக்குன்ட்டு உன்னோட ஃபேக் மேரேஜுக்கு இன்னொரு ஆளை போய் பாத்துருவியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், டேய் வாயவே திறக்காத, நீ அந்த மெங்கு கூட போட்டோ எடுத்து அனுப்புனதுனாலதான் நான் என் முடிவே மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை திட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே அந்த யூன், ஐயோ தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத, அன்னைக்கு உனக்கு நான் அந்த போட்டோவை அனுப்பல, அந்த மெங்கு தான் இதை பிளான் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோனும் சரி விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த யூன் இப்ப இதுதான் சாக்குன்ட்டு, அதான் இப்ப நம்மளுக்குள்ள எல்லாம் கிளியர் ஆயிருச்சுல, பேசாம அந்த லூவை உன்னோட வீட்டுல இருந்து அனுப்பிச்சு விட்டுரு, மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாரு தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்ப வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இப்போ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ அப்படி கடுப்பா பாத்துக்கிட்டு இருப்பான். இதை நோட் பண்ண நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை கலாய்ப்பான். என்ன பாஸ், உங்க ஒய்ஃப் கூட அவன் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான், ஆனாலும் உங்களால என்னன்னு போய் கேட்க முடியாத நிலைமையில் நீங்க இருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, இப்ப அந்த யூன் அந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா.
சோ உடனே அந்த அசிஸ்டன்ட் இப்ப யூன் கிட்ட போய் உங்க காரை நீங்க சரியா பார்க் பண்ணலன்னு நினைக்கிறேன், என்னன்னு வந்து கொஞ்சம் கீழே பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவனை அங்க இருந்து கூட்டு போயிருவான். ஆனா அடுத்த செகண்ட்லயே இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு போன் வரும். அவங்க அம்மா கால் பண்ணி நியான் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அவங்க வாய்ஸே ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. சோ நம்ம ஹீரோயின் என்னவோ ஏதோன்ட்டு அப்படி பதறிட்டு அங்க இருந்து கிளம்புவா. இவ இப்படி வேகமா போறத நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பா. இவளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அதே இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா இப்ப வீட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோயின், இங்க பாரு நானோட அம்மாவோட வீட்டுல இருக்கேன், நீ சீக்கிரம் இந்த இடத்துக்கு வா, ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி லூக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருப்பா. இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மாவை அந்த பாய் ஃப்ரெண்ட் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இத பார்த்தனையும் நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துரும். அவ இப்ப அப்படியே அந்த ஆளை தள்ளி விட்டு அவங்க அம்மாவை காப்பாத்தலான்னு போவாளா. ஆனா அப்ப அந்த ஆள் திருக்கு பிடிச்ச மாதிரி, இங்க பாரு நான் தான் உன்னோட ஃபியூச்சர் அப்பா, ஒழுங்கா நான் கேக்குற காசை எல்லாரும் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இப்போ அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை வேற போட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி போவானா. இப்ப கரெக்டா திரும்பி நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஆனா இப்ப அவன் ஜோவா தான் உள்ள வருவான். வந்து இப்ப அந்த ஆளுக்கு 2-3 அடியை கொடுத்து அவன் அங்க இருந்து பத்தி விட்டுருவான். அதுக்கடுத்து அவன் அந்த இடத்த விட்டு போனோனையும் நம்ம ஹீரோயின் இப்ப கேப்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவும், இல்ல என்னோட தம்பி தான் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இங்க அனுப்பிச்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஜோக்கு தேங்க்ஸ் சொல்லாம, நல்ல வேலை லூன்னு ஒரு ஆள் என் கூட இருக்கிறனால என்னோட பாதி பிரச்சனை முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேக்குறப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பா இருக்கும். என்னதான் 2 பேருமே ஒரே ஆளா இருந்தாலுமே ஜோவோட கேரக்டர் தானே உண்மையாலே இவனோட கேரக்டர். அதனால நம்ம ஹீரோக்கு லைட்டா வருத்தமா இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா கார்ல ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இனிமேல் அந்த ஆளை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல, நான் அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இனி எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, எல்லாரும் எப்பயும் ஒண்ணு சொல்லுவாங்க, உங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலியை நினைச்சு பாத்துக்கோங்க, அவங்க முன்னாடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க என் பிரச்சனையை விட எங்க ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப புலம்புவாளா. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீயே உனக்கு யாருமே இல்லாத மாதிரி புலம்புற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின், நீங்க சொல்றது கரெக்ட் தான், கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட எங்க அம்மாவை தவிர்த்து எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க தம்பி லூ என் வாழ்க்கையில வந்த கிடத்திருந்து நான் தனியா ஃபீல் பண்றதே கிடையாது, ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் கேக்குறப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் அவ கையில ஒரு லை டிடெக்டர் ஒண்ணு வச்சிருப்பாளா. இத பார்த்து நம்ம ஹீரோ, இது எதுக்கு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே அவ, அது ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா தான் அதை கொடுத்தாங்க, இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனோனையும் ஃபர்ஸ்ட் லூவை தான் நான் செக் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோக்கு லைட்டா அள்ளு விடும். உடனே நம்ம ஹீரோ, ஏன் தம்பியை டெஸ்ட் பண்ண போற, அவ எதுவும் தப்பு பண்ணிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், சேச்சே நீங்க சீரியஸாவே எடுத்துக்காதீங்க, சும்மா ஃபன்னா அவன் கூட விளையாடுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை டிராப் பண்ணிருவானா. இப்போ அவ வீட்டுக்குள்ள போனோனையும் நம்ம ஹீரோ அப்படியே அந்த கார் கண்ணாடியில அவன் ஃபேஸ பாத்துக்கிட்டு, எல்லாருக்கும் ஒன்னதான் லூ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண்ணாடியை பார்த்து சிரிப்பான். இந்த சிரிப்புலயே அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு வேதனை இருக்குன்ட்டு நல்லா தெரியும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ லூவா இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துருவானா. வந்த உடனே நம்ம ஹீரோயின் அந்த லைட் டிடெக்டரை தான் அவன் கிட்ட கொடுப்பா. நம்ம ஹீரோவும் இதை வச்சு எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தான் நினைப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் கியூட்டா, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அது மேல இப்ப கை வைப்பானா. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியா நம்ம ஹீரோயின் அப்படியே, உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு ஒன்னு என்ன பரவாயில்லாம பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த டிடெக்டர், இது ட்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இப்போ அடுத்த கேள்வியா நம்ம ஹீரோயின், நீ இப்ப யாரையாண்டு லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கும் அந்த டிடெக்டர் ட்ரூங்கிற மாதிரி சொல்லிரும். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே சந்தோஷமா, அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வந்து, வேற யாரு, எங்க அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் உடனே, போடா உன்கிட்ட போய் இந்த கேம் விளையாண்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கோச்சுக்குவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ கேட்பான், சரி நீ மட்டும் கேள்வி கேட்கிற, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் இந்த கேம்லாம் விளையாட மாட்டேன்ப்பா, வேணா இதுக்கு பதிலா ஒரு பெனால்ட்டியா நான் உன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னருக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி இப்ப திரும்ப நம்ம ஹீரோவை ஜோவா தான் காட்டுவாங்க. அவன் எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த அசிஸ்டன்ட், பாஸ் நீங்க லூவா ரொம்ப நடிக்கிறீங்க, இப்படியே போச்சுன்னா உங்க மனசுதான் கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன பண்றது,
எல்லாருக்கும் லூவை தானே பிடிச்சிருக்கு. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா மேபி ஜோ இந்த உலகத்தை விட்டு மறையிற மாதிரி நிலைமை வரும்னு நினைக்கிறேன். இதை கேட்டனையும் அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே ஷாக் ஆகி, பாஸ் என்ன பேசுறீங்க, நீங்க ஒரிஜினலாவே ஜோ தான், லூ கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சில நேரங்கள்ல யோசித்து பார்த்தா லூவா இருக்கிறது கூட நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவனை சுத்தி இருக்கிற இவங்க அம்மாவா இருக்கட்டும், நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம ஹீரோ லூவா இருக்கிறப்பதான் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ இப்படி சொல்றான். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் சந்தோஷமா நைட்டு டின்னருக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஜோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லூவா கெட்டப் மாத்திக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த வெட்டிங் ரிங் தொலைஞ்சு போனனால அதே மாதிரி வேற ஒரு ரிங்கையும் இப்ப ரெடி பண்ணிடுவான். அதுக்கடுத்து இப்ப ஹாப்பியா மொத்தமா லூவா மாறிட்டு அவன் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போவானா. அப்ப போற வழியிலேயே ஒரு எமர்ஜென்சி கால் ஒண்ணு வரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த எஸ்கேப் ரூம்ல ஃபயர் ஏதோ பிடிச்சிருக்கும் போல. இது தெரிஞ்சிரும் நம்ம ஹீரோ அந்த டின்னர் பிளான அப்படியே ஹோல்டுல போட்டு இப்ப திரும்பி அந்த எஸ்கேப் ரூமுக்கு தான் போவானா. இப்ப போற வழியிலேயே நம்ம ஹீரோனுக்கு ஒரு டெக்ஸ்ட வேற போட்டு விட்டுருவான். ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட போட்டு விட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே கியூட்டா அவ மனசுக்குள்ள நம்ம ஹீரோ திட்டிக்கிட்டு இருப்பா. என்னடா இது, நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட், இன்னைக்கு கூட நீ லேட்டா தான் வருவியா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவளுக்கு அவளோட ஹெட் கிட்ட இருந்து ஒரு கால் வரும். அவர் போன் பண்ணி என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஜோவோட எஸ்கேப் ரூம்ல ஃபயர் பிடிச்சிருச்சு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்துறதுக்கு இவர் உள்ள போனப்ப இவருக்கும் லைட்டா ஏதோ அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், சோ நீ ஃப்ரீயா இருந்தனா அவரை போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் சொல்லுவாரு. இது தெரிஞ்சன்னு நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாம அப்படியே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கு பெரிய அடிலாம் எதுவும் பட்டிருக்காது. ஆனா அவன் ரொம்ப நேரம் அந்த புகைக்குள்ள இருந்தனால லைட்டா சிக்காகி இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஆனாலும் அந்த டாக்டர், உங்களுக்கு ஃபியூச்சர்ல தான் ப்ராப்ளம் வந்தாலும் வரும், அதனால ஒரு நாள் மட்டும் நீங்க அப்சர்வேஷனுக்கு இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஐயோ என்னாலாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது, நியான் எனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, நாங்க போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், சார் நீங்க உங்க அம்மாவை பார்க்க போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எதான் பொய்ய சொல்லிருங்க, இப்போ இங்கேயே ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ப்பான். ஆனால் நம்ம ஹீரோ, இல்ல முடியாது, நான் இப்ப நியானை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருவான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருந்து வெளியே வர கரெக்டா அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி வந்து அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல தான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஜோன் ஒருத்தவர் இங்க அட்மிட் ஆனார்ல அப்படிங்கிற மாதிரி. இத பார்த்தனையும் வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அப்படியே ரூம்குள்ளே போயிருவாங்க. இப்ப ரூம்குள்ள வந்த இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் உள்ள வர போறான்னு தெரிஞ்சனையும் இப்போ லூல இருந்து ஜோ கேரக்டருக்கு இவங்க மாறணும்ல, அதனால அப்படியே டென்ஷனா பேண்ட்டை தூக்கி கையில மாட்டுறதும் ஷர்ட்டை தூக்கி கால்ல மாட்டுறதும் இந்த மாதிரி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே வெளியே தான் பார்க்கணும். நம்ம ஹீரோவோட ரூம் நம்பர் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே வேகமா உள்ள ஓடி வருவாளா. நல்ல வேலை நம்ம ஹீரோ அதுக்குள்ள ஃபுல் கெட்டப்ப மாத்திருவான். இப்ப உள்ள வந்த ஹீரோயின், ஜோ இந்த மாதிரி சீரியஸான விஷயத்தெல்லாம் நீ தனியா ஹேண்டில் பண்ணாத, ஃபர்ஸ்ட் உன்னோட சேஃப்டியை பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் மேல அக்கறைப்பட்டு அவ பேசுவா. இதை கேட்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உடனே நம்ம ஹீரோயின் இப்ப டக்குன்ட்டு, என்னதான் இருந்தாலும் நீ லூவோட அண்ணன்ல, என்னோட பிரதர் இன்லால அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதை கேட்டனையும் திரும்பவும் நம்ம ஹீரோ அப்படியே சுகமாயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ, இப்போதைக்கு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், சோ நான் அப்புறம் உன்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதனால நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருவா. ஆனா வெளியே வந்த ஹீரோயின் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பா. நான் ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன், உண்மையிலேயே ஜோ வந்து லூவோட அண்ணங்கிறனால இவ்வளவு கவலைப்படுறேனா, இல்ல எனக்கே தெரியாம ஹைஸ்கூல்ல இருந்த ஃபீலிங்ஸ் இப்ப திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்புவா. அப்புறம் தான் அவளுக்கு லூவோட ஞாபகம் வரும். ஐயோ அவன் வேற நம்மளுக்காக போய் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணுவானே அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம லூக்கு கால் பண்ணுவாளா. ஆனா அந்த காலை எடுத்த நம்ம ஹீரோ, நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்குமே ஒரு எமர்ஜென்சி, அதனால இன்னைக்கு டின்னர் பிளான கேன்சல் பண்ணிடுவோம், ஏன்னா எங்க அண்ணனுக்கு அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால நான் அவனை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இப்ப இவ அவங்க அண்ணனை பார்த்துட்டு வந்த விஷயத்தையே சொல்லாம, ஓ அப்படியா, அப்பனா உங்க அண்ணன் எப்படி இருக்காங்கன்ட்டு பார்த்து எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவ ஹாஸ்பிட்டல் வந்த விஷயத்த அவ சொல்ல மாட்டா. இவ இப்படி பேசணும் நம்ம ஹீரோக்கும் ஒன்னும் புரியாது. அதுக்கடுத்து இப்ப இந்த காலை கட் பண்ணனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருவா. ஐயோ நியான் உனக்கு என்னாச்சு, இது ஒரு சாதாரண விஷயம், இதை எதுக்கு நீ லூ கிட்ட இருந்து மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கிறுக்கு பிடிச்சாப்புல ரோட்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் உண்மையிலே ஜோ கேரக்டர் லவ் பண்றாளா இல்லனா லூ கேரக்டர் லவ் பண்றாளா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நான் போட போற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஓகே गाइस, நாளைக்கு நான் போட போற வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.